Hi friends, welcome back to Birlas Parvai. இதுக்கு முன்னாடி 2 எபிசோட்ல இந்த கைகரோட கம்ப்ளீட் ரிவ்யூ நம்ம பார்த்தோம். அதே மாதிரி என்னோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்கும் வந்து நம்ம பார்த்தோம். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கைகரோட யூசர் கம் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் வெங்கட் வந்து இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. மிஸ்டர் வெங்கட் கூட தான் இன்னைக்கு இந்த எபிசோடு வந்து இருக்க போது. இந்த காரை எதுக்காக பிக் பண்ணாரு, வாங்கினதுக்கு அப்புறமா அவர் என்ன ஃபீல் பண்றாரு, என்ன பிளஸ் என்ன மைனஸ் அப்படிங்கிற அவரோட ஹானஸ்டான ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Said you got your own style, that's just slang for you, ain't got it though. Talking like you got it, that's a problem, I might let them know. Freeze you like I'm Elsa, so my let it go. Eeny, meeny, miny, mo, head to toe. Said you got your own style, that's just slang for you, ain't got it though. Talking like you got it, that's a problem, I might let them know. Freeze you like I'm Elsa, so my eeny, meeny, miny, mo, head to toe. Said you got your own style, that's just slang for you, ain't got it though. Talking like you got it, that's a problem, I might let them know. Freeze you like I'm Elsa, so my let it go. Hi. வெங்கட், நீங்கள் உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் காரா இல்லை அப்கிரேட் ஆகி இந்த வண்டிக்கு வந்தீங்களா? இது ஆக்சுவலாக அப்கிரேட் ஆகி தான் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபோர்டு ஃபீகோ வச்சுருந்தேன். அது ஒரு யூஸ்டு கார். ஓகே. டீசல். ஸோ அது 4 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபர்தர் நியூ கார் போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஸோ அதனால தான் இது இந்த கார். ஓகே. ஸோ அப்கிரேட் அப்படின்னு வரும்போது இப்போ நீங்கள் அது வந்து ஐ திங்க் 1.2 லிட்டர் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பெட்ரோல் யூஸ் பண்ணீங்களா? டீசல். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா ஒரு 1.2 போகணும், இல்லை 1.4 போகணும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு அப்கிரேடேஷன் வந்து மோஸ்ட்லி பார்த்துருப்பாங்க. பட் இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு 1 லிட்டர் தான். அதுவும் நீங்கள் பிக் பண்ணியிருக்கிற வேரியண்ட் வந்து நான் டர்போ வேரியண்ட் தான், ரைட்? ஸோ அப்போ எதுக்காக நீங்கள் கைகரை பிக் பண்ணீங்க? அதே மாதிரி என்னென்ன வண்டியை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கைகருக்கு நீங்கள் வந்தீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த ஃபிகோ சேல் பண்ணணுன்னு பிளான் பண்ண உடனே வந்து எடுக்கணுன்ற நினச்சதே வந்து ஒரு எஸ்யூவி செக்மெண்ட் போகணும். ஓகே. எஸ்யூவி செக்மெண்ட் போகணும் போது நம்ம ஃபுல் எஸ்யூவி போகணும் அப்படின்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சரி காம்பேக்ட் எஸ்யூவியில் செக்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணேன். காம்பேக்ட் எஸ்யூவில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டாடா நெக்ஸான் இருக்குது, கைகர் அண்டு மேக்னைட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஐ திங்க் இப்போ பஞ்ச் இருக்குது. நீங்கள் எடுக்கும்போது இருந்திருக்காது. பஞ்ச் ஆக்சுவலாக அந்த டைம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நான் செக் பண்ணேன், டெஸ்ட் ட்ரைவும் பண்ணேன். ஓகே. அண்ட் பட் அது பார்த்தோம்னா கொஞ்சம் சைஸ் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அது வந்து இதோட லென்த் கம்மி தான். லென்த் கம்மி. அதுக்கப்புறம் சரின்ட்டு பார்க்கும்போது ஃபைனலாக என்ன டிசைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு காம்பேக்ட் எஸ்யூவும் டிசைட் பண்ணியாச்சு. அதில் ப்ரைஸும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 9 lakhsக்குள்ளே போகணும், ஸோ அதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நான் டொயோட்டா அர்பன் க்ரூசரும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டேன், நெக்ஸான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டேன், டாடா பஞ்சு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியாச்சு, கைகர் டெஸ்ட் ட்ரைவ் 4 வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஆல்மோஸ்ட் 8 monthஸாக இதை நான் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்டு கைகர் எனக்கு ரொம்ப நாள் மைண்டில் இருந்தது. ஃபஸ்ட்டு பார்த்த உடனே எனக்கு அந்த டிசைன் கொஞ்சம் பிடிச்சிருந்தது. பேக் சைடில் இந்த டெயில் லேம்ப்ஸு அண்ட் பேக் சைடு ஒரு லுக் கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக டிரைவர் நான் பார்க்க போனோம். நானும் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பார்க்க போனோம். சரி 7 சீட்டரு பார்க்கலான்ட்டு போனோம். ஆனால் அது 1 லிட்டர் என்ஜினு 7 சீட்டர் செட் ஆகாது அப்படின்றதுனால அப்புறம் அப்போ தான் வந்து கைகர் லான்ச் ஆயிருந்தது. ஸோ அதே ஷோரூம்லேயே வந்து காமிச்சாங்க. ஸோ அது காமிக்கும்போது பட் பார்த்த உடனே ஒய்ஃப்க்கும் பிடிச்சிருந்தது. குழந்தை வந்து ஆனா பொண்ணான்னு தெரியாது. பட் நான் ஜஸ்ட் என்ன சொன்னேன்னா கைகர் வாங்கலாமா அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு சொன்னேன். பார்த்தா அதுக்கப்புறம் பையனே பிறந்துட்டான். ஓகே. சரி ஓகே, இது ஒன்று உறுத்திட்டே இருந்து கைகர்னு சொன்னோமே அப்படின்ட்டு. ஸோ கைகர் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டு அண்ட் ப்ரைஸ் வைஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிக்ஸ் ஆகிருந்தது. பட் ஃபீச்சர்ஸும் தேவையான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒன்று அந்த 1 லிட்டர் டர்போ. ஸோ இதெல்லாம் நம்ம இருக்குதுன்றதுக்காக 1 லிட்டர் டர்போ நான் டாலரேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே ஃபைன். ஸோ நீங்கள் மேக்னைட்டும் இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீபேட்சிங் கான்செப்ட் தான். பட் இதில் வந்து கொஞ்சம் நல்லாவே டிசைனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்டையர்லி அதோட ஃபீல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. கரெக்ட். நீங்கள் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் மேக்னைட்டுக்கும் கைகருக்கும் மேஜராக என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? அதை சொல்லப்போனால் மேக்ஸிமம் வந்து எக்ஸ்டீரியர் டிசைனில் தான் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டீரியர் டிசைன் அண்ட் மெயினாக நான் கைகர் ஃபிக்ஸ் பண்ணதே வந்து பார்த்தா எனக்கு ஃபிகோவில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜுக்காக தான் வந்து நான் எஸ்யூவே போனேன். ஃபிகோவில் பார்த்தோம்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். 4 பேர் உட்காந்தாலே கஷ்டமாக இருக்கும்.
ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸு அண்ட் பூட் ஸ்பேஸு வேணுன்றதுக்காக பார்த்தா அது மேக்னெட்டோட கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டுமே அதிகமாக கிட்டத்தட்ட 60 லிட்டர்ஸ் வந்து இது கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அண்டு ஹைட்டும் அதிகமாக இருந்தது கிரவுண்ட் கிளியரன்ஸு. ஃபர்தராக வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டீரியர் டிசைன் நல்லா இருந்தது. ஸோ அதனால் ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா வெயிட்டிங் பீரியட் மேக்னெட் அதிகமாக இருந்தது. நான் கொஞ்சம் குயிக்காக எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஃபைனலாக டிசைட் பண்ணதுனால ரெனால்ட் கைகர் போயிட்டு. ஓகே, நெக்ஸான் வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸ்பெசிஃபிக்காக நெக்ஸானுக்கும் கைகருக்கும் என்ன விஷயம் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க? நெக்ஸான் பார்த்தோம்னா நம்மளுக்கு 1.5 டீசல் இருக்குது அண்ட் 1.2 பெட்ரோல் இருக்குது. அது பார்த்தோம் அப்படின்னா அந்த பிக்கப்பு அது ரெண்டுத்தோட டிஃப்ரெண்ட்டு நல்லா தெரியுது. மற்றபடி அதோடைய என்னென்னா பாடி வந்து நல்லா பில்ட் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது. நெக்ஸான் பண்ணியிருக்காங்க. அதனால் 5 ஸ்டார் ரேட்டிங்கும் இருக்குது. அதனால் ஸோ அது டிஃப்ரெண்ட் இருக்குது. பட் பட்ஜெட் வந்து உங்களுக்கு பட்ஜெட் வந்து கரெக்ட். பட்ஜெட்னால நான் கைகர். ஓகே ஃபைன். ஸோ இந்த கைகரில் கிட்டத்தட்ட ஒரு 24 வேரியன்ட்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி அக்சசரி பேக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக கொடுத்துருக்குறாங்க. வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இந்த கைகரில் எந்த வேரியன்ட் நீங்கள் சொல்வீங்க? என்ன கேட்டால் RXT. ஓகே, RXTயில் ஓகே என்னென்னா அப்படின்னா நம்மளுக்கு வண்டி வேணும். ஸோ நம்ம ட்ரைவ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்ட்டாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு வண்டி வேணும் அப்படின்னும் போது இந்த வேரியண்ட்டு போனாலே ஆல்மோஸ்ட் ரியர் கேமரா வந்துருச்சு. நம்மளுக்கு ரியர் பார்க்கிங் சென்சர் ஆப்வியஸாக இருக்க போது என்ன பண்ணால் அலாய் வீல் கிடையாது. பட் பார்க்கும்போது இப்போ கட் கொடுத்துருப்பாங்க, அது அலாய் வீல் ஃபீல் கொடுத்துருக்குது. மற்றபடி மீதி எல்லாமே வந்து இருக்குது. அண்டு டாப் வேரியண்ட் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஈகோ மோடு இது நம்ம ஒன்றும் ரேஸ் ஒன்றும் ஓட்ட போகிறது கிடையாது. ஸோ நார்மலாக நம்ம ஃபேமிலி கூட்டிகிட்டு போகிறோம். அதனால் வந்து ஸோ RXT எனக்கு ஓகே. பட் நான் AMT ப்ரிஃபர் பண்ணதுனால அதில் AMT. ஐ திங்க் இந்த RXTலேயே வந்து RXLையும் EAயும் கம்பேர் பண்ணும்போது இதில் நல்லாவே கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஆமாம். ஸோ அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் தெரிஞ்சு RXT வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ இந்த வண்டி வந்து நீங்கள் அப்கிரேட் ஆகும்போது ஆப்வியஸாக நீங்கள் வந்து இதுக்கு முந்தின காரில் இருக்கிற நெகட்டிவ்லாம் இதில் ப்ளஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் வந்திருப்பீங்க. அதில் ஒன்று நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க, கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபிகோவை விட இது ஃபார் பெட்டராக வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். பட் வேறு விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த வண்டியில் இருந்ததா? ஏதாவது லேகிங் அப்படின்னா என்ன விஷயம் சொல்வீங்க? ஸோ என்ன எதிர்பார்த்துருந்தேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து கம்ஃபர்ட்டு நம்ம உட்காரத்துக்கு. ஸோ ஹைட்டு ஸோ நல்லா இருக்குது. பின்னாடி லெக் ரூமும் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்குது. ஸோ அந்த செடானோட கம்பேர் பண்ணும்போது SUV ஆப்வியஸாக இருக்கும். ஸோ காம்பேக்ட் SUV போது அது இருக்குது. அண்டு மைனஸ்ன்னு பார்த்தோம்னா ஸோ ஆல்ரெடி சொல்லியாச்சு 1 லிட்டர் என்ஜின் போயிருக்கோம். ஸோ அதனுடைய பிக்கப்பு அதுதான் இருக்கும். ஈவன் தான் நான் ஃபிகோ போகிற ஸ்பீடு வந்து இதில் போக முடியாது. அது கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். வெங்கட், இந்த வண்டிக்கு ஒரு ரேட்டிங் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா 5க்கு எவ்வளோ கொடுப்பீங்க? 4.25. ஓகே, ஸோ அந்த ஒரு 0.75 அப்படின்னா என்ன விஷயத்துக்காக அந்த கம்மி பண்ணியிருக்கீங்க? 0.75 என்னன்னா அந்த 1 லிட்டர் என்ஜின் ப்ளஸ் 3 சிலிண்டர். ஸோ அந்த 3 சிலிண்டர் ஆனும்போதே நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது இருக்கும். ஸோ நம்ம லாங் ரன் ஸ்பீடாக போகும்போது கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் வரும். 3 சிலிண்டர்ன்றதுனால அந்த லோடு எடுக்காது. ஓகே, ஸோ அதனால் அந்த வைப்ரேஷன்ஸ் வரும். நான் இன்னும் அந்தளவுக்கு ஸ்பீடு போய் பார்க்கல. ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், கொஞ்சம் ஆம்பியன்ஸ் சவுண்டு கொஞ்சம் உள்ளே வரும். ஸோ பில்ட் குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 3 விஷயத்துக்காக தான் ஒரு 0.75 கம்மி பண்ணி. ஓகே, ஸோ இந்த வண்டியோட ப்ராக்டிகாலிட்டி, அதாவது நீங்கள் ஒரு 5 பேர் உட்காந்து பூட்டெல்லாம் ஃபில் பண்ணி போகும்போது இந்த வண்டியோட ப்ராக்டிகாலிட்டி எப்படி இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள். நான் இப்போ ஃபுல் வெயிட் வச்சு ரன் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அந்தளவுக்கு எதுவும் ஃபீல் இல்லை. ஸோ அந்த 1 லிட்டர் என்ஜின் அது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமான்றது ஒரு டவுட் இருந்தது. பட் அது எந்த இடத்துலையுமே எனக்கு தெரியல. ஓகே, ஸோ அந்த நம்ம 80 ஸ்பீடில் போகிறது எந்த இஷ்யூஸும் தெரியல. இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃபீட்பேக் வந்து என்னவா இருந்தது? ரியரில் வந்து அவங்களால கம்ஃபர்டபுளாக 3 பேர் உட்கார முடியுதா? 3 பேர் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுது. அண்டு முன்னாடி வந்து பார்த்தோம்னா கால் இடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் அந்த கால் ஃப்ரீ ஸ்பேஸு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் லெக்கும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, கிரேட். ஸோ இந்த வண்டியை கைகரை இன்கேஸ் நம்மளோட வியூவர்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா யாருக்கு இந்த வண்டி செட் ஆகும், யாருக்கு இந்த வண்டி செட் ஆகாது? இப்போ ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களுக்கு யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நம்ம அதான் ஒரு ஸ்மூத் ட்ரைவ் பண்ணணும். நார்மல் ஸ்பீடில் போயிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் 5 பேர் இருக்காங்க அப்படின்னா
ஸோ அவங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ரேஸ் மாதிரி ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக அது 1 லிட்டர் இன்ஜின் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ அவங்களுக்கு இது செட் ஆகாது. ஓகே. இந்த வண்டியோட மைலேஜ் சிட்டிலையும் சரி ஹைவேலையும் உங்களுக்கு மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது? சிட்டியில் வந்து 12 to 13 ஆவரேஜ் வரும். நம்ம லாங் ரன் பண்ணும்போது நான் ஆக்சுவலாக ஒரு 150 கிலோமீட்டர் தான் லாங் ரன் பண்ணியிருக்கேன். லாங் ரன் பண்ணும்போது ஒரு ஆவரேஜ் ஒரு 20-21 ரேஞ்சில் வர மாதிரி தெரியுது. ஓகே கிரேட். இந்த வண்டி சிட்டியில் ஓட்டுறதுக்கும் சரி ஹைவே ஸ்டெபிலிட்டியும் சரி எப்படி இருக்குது வண்டியில்? சிட்டிலனா நான் ரொம்ப கன்ஜஸ்டட் சிட்டியில் ரன் பண்ணல. அண்ட் நார்மல் இதில் தான் போயிருக்கேன். ஹைவேல வந்து நம்ம ஒரு 80-90 போகும்போது எந்த ஷேக்கிங் இல்லை. பட் 100 கிட்ட போகும்போது கொஞ்சம் ஒரு வாப்லிங் மாதிரி லைட்டாக தெரியுது. ஓகே. வெங்கட், இந்த வண்டி நீங்கள் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெனோவோட சர்வீஸ் சப்போர்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? என்ன காஸ்ட் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணாங்க? ஆக்சுவலாக இது நான் வண்டி எடுத்தது வந்து குரோம்பேட்டை இல்லை, அங்கே வந்து சர்வீஸ் கிடையாது. பட் காட்டுப்பாக்கத்தில் தான் சர்வீஸு. ஸோ சர்வீஸை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ரெனால் நான் கூண்டில் தான் எடுத்தேன் கேவிஎன். ஓகே. காட்டுப்பாக்கம் இருக்குது, அம்பத்தூர் இருக்குது, ப்ளஸ் குரோம்பேட்டு 4-5 இடத்துல வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ சர்வீஸ் பிக்கப் ட்ராப்லாம் வச்சுருக்காங்க. அண்டு அந்த ஃபாலோ அப் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மறந்துட்டாலும் அவங்களே ஃபாலோ பண்ணுறாங்க. சர்வீஸ் நல்லா இருக்குது. ஏன்னா 2000 கிலோமீட்டரில் ஃபஸ்ட் சர்வீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஒன்லி ஃப்ரீ சர்வீஸ் தான், எதுவும் சார்ஜஸ்லாம் கிடையாது. ஒன்லி பம்பர் டு பம்பர் செக்கிங், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டிஸ்இன்ஃபெக்ஷன், ஸோ அந்த மாதிரி சார்ஜஸ். ஸோ ஒரு நான் வந்து பாடி கோட் பண்ணியிருந்தேன் பாட்டமில், அதுக்கான அதோட சார்ஜஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான், மற்றபடி ஃப்ரீ சர்வீஸ் தான் இது. ஓகே. வெங்கட், நீங்கள் உங்களோட வண்டியையும் கொடுத்து உங்களோட ரிவ்யூ வந்து கொடுத்துருக்கீங்க. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி வெங்கட். ஓகே, தேங்க்யூ பிர்லா. அண்டு ஸோ என்னோடய ரெக்வஸ்ட்டை ஏற்று ஸோ வண்டியை ரிவ்யூ பண்ணதுக்கு உங்களுக்கும் தேங்க்ஸ். அண்ட் யூ ஆர் கிவிங் த வெரி குட் இன்ஃபர்மேஷன் டு எவ்ரிபடி ரிலேட்டட் மெயின்லி ஆட்டோமொபைல். ஸோ நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியாது. ஸோ அது உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணுறது வந்து நிறைய பேருக்கு வந்து போய் ரீச் ஆகுதுன்றது அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் சொல்லுவோமே அப்படின்ற ஒரு இதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய மனசு தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தி யுவர் ரிவ்யூ அண்ட் யுவர் டைம் ஆல்சோ. ஸோ இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னு விருப்பம். கண்டிப்பாக வாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.